அனைவருக்கும் வாழ்த்துக்கள், வணக்கங்கள். நீங்கள் கேட்டது கிடைக்கவில்லை என்றாலும் ஆண்டவன் மீது நம்பிக்கை வையுங்கள். 10,000 கோரிக்கைகளில் 9,999 கோரிக்கைகள் மறுக்கப்பட்டாலும் கூட நம்பிக்கையை இழக்காமல் இருங்கள். அவ்வாறு இருந்தால் இறுதியில் எதையும் வேண்டாத மேலான ஒன்றை அடைவீர்கள். நீங்கள் ஆண்டவனை எவ்வளவு அதிகமாக நம்புகிறீர்களோ அந்த அளவுக்கு அவன் உங்களை சோதிப்பான். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் 10 ஆண்டு காலம் பிரார்த்தனை செய்தும் ஒன்றும் கிடைக்காமல் போகலாம். வேறொருவர் 1 நிமிடம் பிரார்த்தனை செய்து எல்லாவற்றையும் அடைந்திருக்கலாம். பிரார்த்தனையின் தரமே நீங்கள் எவ்வாறு நேர்மையாக உண்மையாக உள்ளமுருக பிரார்த்தனை செய்கிறீர்கள் என்பதில் தான் இருக்கிறது. பிறர் நலன் பாதிக்காத வகையில் உங்கள் பிரார்த்தனை இருக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கை பற்றிய பயம் மட்டுமே கடவுளை பற்றிய நம்பிக்கையை வளர்த்திருந்தால் உங்களிடம் கடவுள் இருக்க மாட்டார். வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக இருக்காது. பயத்தின் காரணமாக பக்தி வரக்கூடாது. பயத்தையும் பக்தியையும் போட்டு குழப்பிக் கொள்வதில் ஒரு பயனும் இல்லை. பக்தி என்பது உண்மையாகவே என்னவென்றால், உங்கள் அடையாளங்களை எல்லாம் இழந்து எதன் மீது பக்தி கொள்கிறீர்களோ அதனுடன் இரண்டர கலந்து விடுவதுதான். அது அவ்வளவு சுலபம் இல்லை என்பதால் உண்மையான பக்தி யாரிடமும் இல்லை. ஒருவரை துன்புறுத்தி மகிழ்ச்சி அடைய நினைப்பவர்கள் எத்தனை தான் முயற்சி செய்தாலும் வெற்றி பெற முடியாது. டாம் அண்ட் ஜெர்ரி பாருங்கள், 30 வருடமாக அந்த பூனை எலியை துரத்தி கொண்டு இருக்கிறது. ஒரு முறை கூட வெற்றி பெற்றதில்லை. இது குழந்தைகளுக்கான தொடர்தான். ஆனால் பெரியவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். கோபம் என்பது மனிதர்களின் மனங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு மோசமான வைரஸ். அமெரிக்காவின் ஓஹையா பல்கலைக்கழக ஆய்வு ஒன்று அண்மையில் ஒரு உண்மையை வெளிப்படுத்தி இருக்கிறது. அதாவது மனிதனுக்கு ஏற்படும் மாரடைப்பு, இருதய கோளாறுகள், வயிற்று வலி, தலைவலி, மூட்டு வலி, எலும்பு தேய்மானம், உயர் இரத்த அழுத்தம், சர்க்கரை வியாதி, உடலில் ஏற்படும் காயங்கள் ஆகியவை குணமடையாமல் இருப்பதற்கு காரணம் அவன் வெளிப்படுத்தும் கோபம் தான். சொல்வதும் செய்வதும் தான் தான் சொல்வதும் செய்வதும் தான் சரியானவை, மற்றவர்கள் செய்வது தவறு என்ற புள்ளியில் இருந்து பெரும்பாலான கோபங்கள் பிறக்கின்றன. எல்லாமே நம்முடைய விருப்பப்படியும் திட்டப்படியும் நடக்கப் போவது இல்லை என்கிற ஒரு யதார்த்த உண்மையை யார் புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் இருக்கும் பக்கம் கூட கோபம் எட்டி பார்க்காது. வீட்டுக்கு வாஸ்து என்றெல்லாம் பார்த்து செய்வது ஓரளவு சரிதான். ஆனால் எதையுமே அளவுக்கு அதிகமாக நம்பக்கூடாது. இன்றைக்கு வாஸ்து ஒரு வியாபாரமாகிவிட்டது. மற்றவர்களை பயப்படுத்தியே வாஸ்து நிபுணர்கள் பணக்காரராகிவிட்டார்கள். அவர்கள் சொல்வதையெல்லாம் கேட்டு வீட்டையே இடித்து கட்டிய இழுத்தவாயர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். சீனவாஸ்து என்கிற பெயரில் கண்ட ஜாமான்களை வாங்கி வீட்டில் குவிப்பதும் வேஸ்ட். எல்லா வாஸ்து சாஸ்திரங்களிலும் அடிப்படையானது எது என்று பார்த்தால் காற்றும் வெளிச்சமும் தான். இந்த அடிப்படையை புரிந்து கொண்டு வீட்டை கட்டினால் அந்த வீட்டில் ஆரோக்கியமும் சந்தோஷமும் பார்ட்னர்ஷிப் போட்டுக்கொண்டு நிரந்தரமாக தங்கிவிடும். கைரேகை, எண்கணிதம், ஜோதிடம், ஆருடம், ஜாதகம், மச்சம், கனவு, அங்க லட்சணங்கள் இவற்றின் மூலம் எதிர்கால பலன் அறிய ஏகப்பட்ட செலவு செய்யாமல் நிதானமாக யோசித்து நல்லதை நினைத்து நல்லதையே சொல்லி நல்லதை செய்தால் என்றும் எப்போதும் எங்கும் நமக்கு நல்லதே நடக்கும். நமக்கு மேல் ஒரு சக்தி உள்ளது. நாம் பிறருக்கு தெரிந்து அல்லது தெரியாமல் செய்யும் அனைத்து கெடுதல்களும் நன்மைகளும் நம்மை மீண்டும் பல மடங்காக திரும்பி வந்து தாக்கும். வாழ்க்கை ஒரு நாணயம் போன்றது. இன்பம் துன்பம் என்ற 2 பக்கங்கள் அதற்கு உண்டு. ஒரே சமயத்தில் அதன் 2 பக்கங்களையும் நாம் பார்க்க முடியாது. ஏதாவது ஒரு பக்கத்தை மட்டுமே நம்மால் பார்க்க முடியும். துன்பம் என்ற ஒரு பக்கத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கும் போது இன்பம் என்கிற இன்னொரு பக்கம் நமக்காக அடுத்த பக்கத்தில் காத்து கொண்டிருக்கிறது என்கிற உண்மையை நாம் மறந்துவிடக்கூடாது. இன்பத்தில் தலைகால் புரியாமல் ஆடுவதும் துன்பத்தில் துவண்டு தற்கொலைக்கு முயல்வதும் தவறு. நீங்கள் எக்காரணத்தை முன்னிட்டும் பிறர் விஷயங்களில் தலையிடாதீர்கள். அவர்கள் தவறானவர்களாகவே இருக்கட்டும்.
பொருட்படுத்தாதீர்கள். யாரையும் எதையும் குறை கூறாதீர்கள். எல்லோரும் அவரவர் விருப்பப்படியே நடந்து கொள்வார்கள். நீங்கள் உங்கள் சொந்த வேலையில் மட்டும் இருக்கா? என் முகமா முக்கியம்? பேச்சு முக்கியமா, முகம் முக்கியமா? சரி, எதையும் குறை கூறாதீர்கள். எல்லோரும் அவரவர் விருப்பப்படிதான் நடந்து கொள்வார்கள். நீங்கள் உங்கள் சொந்த வேலையில் மட்டும் கவனம் செலுத்துங்கள். நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். உங்களை விமர்சனம் செய்பவர்கள் பற்றி கவலைப்படாதீர்கள். அவர்கள் மீது கோபமோ பகை உணர்ச்சியோ கொள்ளாதீர்கள். இது வெளிப்படையாக கோபத்தை காட்டுவதை விட மிகவும் மோசமானது. உடனே பகைமையை வளர்த்து கொண்டால் உங்களால் சரியாக தூங்க முடியாது. பசி பாதியாய் குறைந்து உணவை சுவைத்து சாப்பிட முடியாதபடி செய்துவிடும். அந்த பகை உணர்வு உங்களுடைய இரத்தத்தை நஞ்சாக மாற்றிவிடும். அதன் காரணமாக இரத்த கொதிப்பும் படபடப்பும் அதிகரிக்கும். அற்ப விஷயங்களுக்காக உங்களுடைய நேரத்தையும் வாழ்க்கையும் வீணடித்துக் கொள்ளாதீர்கள். ஏனெனில் மனித வாழ்வு மிகவும் சுருங்கியது. அதன் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் அமைய வேண்டுமானால் நீங்கள் சகிப்புத்தன்மையோடு இருக்க வேண்டும், பழகிக்கொள்ள வேண்டும். கண்ணுக்கு தெரிகிற பெற்றவர்களை மதிக்காவிட்டால் கண்ணுக்கு தெரியாத கடவுளை மதித்து பயனில்லை. தாய் தந்தையரை எவன் ஒருவன் கடவுளின் வடிவமாக பார்க்கிறானோ அவனுக்கு நிகழ்காலம் மட்டுமல்ல, வருங்காலமும் பொற்காலம்தான். வாழ்க்கையில் நேரிடும் ஒவ்வொரு அனுபவத்தையும் அது வரும் விதத்திலேயே ஏற்றுக்கொள்ளுங்கள். முணுமுணுக்காதீர்கள், வருந்தாதீர்கள். மகிழ்ச்சி அடையவும் வேண்டாம், அமைதியாக இருங்கள். செயலும் விளைவும் எப்பொழுதும் அன்றாட வாழ்வில் உண்டு. பிறருடைய துன்பத்தை பார்த்து நீங்கள் சிரித்தால் பின்னர் நீங்கள் அழ வேண்டியிருக்கும். சமமான தரையில் நீங்கள் மண்மேடு ஒன்றை உருவாக்க விரும்பினால் வேறு ஏதாவது ஒரு இடத்தில் நீங்கள் பூமியை தோண்டி மண்ணெடுக்க வேண்டியிருக்கும். பள்ளமின்றி மேடு இல்லை, கண்ணீரின்றி சந்தோஷம் இல்லை. எனவே துன்பத்தையும் இன்பத்தையும் சமமாக பாவியுங்கள். எப்பொழுதும் அடக்கமாக இருங்கள். ஒருவரை வெறுப்பது கூட உண்மையாக இருக்கலாம், ஆனால் நேசிப்பது மட்டும் போலியாக இருந்து விடக்கூடாது. வாழ்வில் எல்லோரையும் நேசியுங்கள். ஏனென்றால் நல்ல மனிதர்கள் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பார்கள். மோசமான மனிதர்கள் உங்களுக்கு அனுபவத்தை கொடுப்பார்கள். இரு சாரருமே நமக்கு வேண்டியவரை முடியும் வரை முயற்சி செய். உன்னால் முடியும் வரை அல்ல, நீ நினைத்தது முடியும் வரை. ஒவ்வொரு நாளின் தொடக்கத்திலும் ஒரு சின்ன எதிர்பார்ப்பு மனசுக்குள் கிளம்பும். ஆனால் அந்த நாள் முடியும் போது ஒரு மிகப்பெரிய அனுபவத்தை கொடுக்கும். அந்த அனுபவங்கள் தான் நாம் அடைய போகும் வெற்றிக்கான படிக்கட்டுகள். நீ வழிகளை ஜீரணிக்க கற்றுக்கொண்டால் போதும், வெற்றி தானாய் உன்னை தேடி வரும். இந்த உலகம் முழுக்கவும் பொய்யானது என்பதை நம்புங்கள். அனைத்து மகான்களும் ஒரே குரலில் திட்டவட்டமாக இது வெறும் கனவுலகம் என்று கூறி சென்றுள்ளார்கள். கசப்பான அனுபவங்களை நீங்கள் அனுபவிக்கும் போது கூட இவை அனைத்தும் பொய்யே என்று உணர்வு உங்களுக்கு தோன்றிவிட்டால் உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக அமையும். எக்காரணத்தை முன்னிட்டும் யாரிடமும் விவாதம் செய்யாதீர்கள். விவாதத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று விரும்பாதீர்கள். அந்த வெற்றி உங்களுக்கு ஒருபோதும் பயன் தராது. மாறாக உங்களுடைய ஆணவத்தை அதிகப்படுத்தும். மற்றவரை புண்படுத்தும் நண்பர்களிடையே பிளவை உண்டாக்கும். அதே நேரத்தில் ஒரு சில நம்பகமான நண்பர்களிடம் மட்டுமே பழகுங்கள். எவருடனும் அதிகமாக நெருங்கி பழக வேண்டாம். அதிக நெருக்கம் அலட்சியத்தை உருவாக்கி உணர்ச்சிகளை காயப்படுத்தி மன அமைதியை கெடுத்து விடுகிறது. ஆசையில்லாத வாழ்க்கை ஒன்றை நாம் எப்போது வாழ ஆரம்பிக்கிறோமோ அப்போதே துன்பமில்லாத வாழ்க்கை ஒன்று நம்மை தேடி வரும். ஒரு ஆப்பிள் பழத்துக்குள் எத்தனை விதைகள் இருக்கிறது என்பதை எண்ணி சுலபமாக சொல்லிவிடலாம். ஆனால் ஒரு விதைக்குள் எவ்வளவு ஆப்பிள்கள் இருக்கும் என்பதை கணக்கிட முடியாது. அதே போல கண்ணுக்கு தெரியாத வருங்காலத்தை நினைத்து கலங்காமல் நிகழ்காலத்தில் வாழ்வோம். நாட்களை சந்தோஷமாக கழிப்போம். ஒருவன் நல்லவனாய் இருப்பதும் கெட்டவனாய் இருப்பதும் அவனவன் விருப்பங்களை பொறுத்தது அல்ல, அவனை சுற்றி நடக்கும் நிகழ்வுகளை பொறுத்தது. எனவே உங்களை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை ஒரு ஓரப்பார்வையிலாவது கவனித்து வாருங்கள். அது உங்களை தேடி வரும் பிரச்சனைகளுக்கு ஒரு தடுப்பு சுவராக இருக்கும். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. 18 வயதிலிருந்து 25 வயது வரையிலும் காதலுக்கு முக்கியத்துவம் தராதீர்கள். காதல் என்பது திருமணத்திற்கு பிறகு வர வேண்டிய ஓர் உணர்வு.
ஆணாக இருந்தால் மனைவியை காதலியுங்கள், பெண்ணாக இருந்தால் கணவனை காதலியுங்கள். நாட்கள் இனிப்பாக இருக்கும். கல்லூரி நாட்களில் காதலுக்கு தடா போடுங்கள், நல்ல கல்வி கிடைக்கும். கல்லூரி கால காதலில் எந்த விதமான தெய்வீக உணர்வும் இல்லை, அது வெறும் பாலுணர்வே. அது மாதிரியான காதலுக்கு நீண்ட ஆயுளும் கிடையாது. 30% காதல்கள் தோல்வியில் தான் முடியும். அப்படி தோல்வியில் முடிந்துவிட்டால் இடிந்து போகாதீர்கள். வாழ்க்கை அஸ்தமித்து விட்டதாக நினைத்து புலம்பாதீர்கள். காதல் தோல்வி என்பது ஒரு சுகமான மரணம். அந்த சுகத்தை உணர்ந்து விட்டு மறுபடியும் வாழ்க்கையை புதிதாக ஆரம்பியுங்கள். நிகழ்காலம் பொற்காலமாக இருக்கும். வெற்றியாய் பேசி நேரத்தை வீணாக்கி கொண்டிருக்கும் போது கடிகாரத்தை பாருங்கள். அதில் ஓடிக்கொண்டிருப்பது முட்கள் இல்லை, உங்கள் வாழ்க்கை என்பதை உணர முடியுமானால் எதிர்காலத்தில் வெற்றி பெற்ற மனிதர்களில் நீங்களும் ஒருவர். எதற்கும் வருத்தப்பட வேண்டாம். உங்களுடைய கடந்த கால அனுபவங்களில் இருந்து நீங்கள் பாடங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். அந்த பாடங்களை அடிக்கடி நினைத்து பாருங்கள். அவை உங்கள் எதிர்காலத்துக்கு நல்ல வழிகாட்டியாக சிறந்த புத்தகமாக அமையும். ஒரு மனிதன் கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் அந்த கவலை அவனை கரைத்து விடும். கவலைகளை ஜீரணித்துக் கொள்பவன் நிகழ்கால நாட்களை சந்தோஷமாக கழிப்பான். பூட்டு தயாரிக்கப்படும் தொழிற்சாலைகளில் பூட்டுகள் மட்டும் தயாரிக்கப்படுவதில்லை, அந்த பூட்டுகளுக்கான சாவிகளும் சேர்த்தே தயாரிக்கப்படுகின்றன. அதுபோல கடவுள் நமக்கு வெறும் பிரச்சனைகளை மட்டும் தருவதில்லை, அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகளையும் சேர்த்தே தருகிறார். அதை உபயோகிப்பதும் உபயோகிக்காமல் இருப்பதும் நம் கையில் தான் இருக்கிறது. ஒரு சிறு துகளின் அசைவு முதல் பிரபஞ்சத்தில் உள்ள பிரம்மாண்ட இயக்கம் வரை கடந்த கால, நிகழ்காலம், எதிர்காலத்தின் ஒவ்வொரு நிகழ்வும் ஒவ்வொரு காரண காரியமும் எல்லாம் அறிந்த என்றும் நிறைந்த பரம்பொருளின் விருப்பத்தால் இப்படித்தான் நிகழ வேண்டும் என்று விதிக்கப்பட்டுள்ள நிகழ்ச்சி எவ்வாறு நிகழ வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டுள்ளதோ அவ்வாறே நிகழ்கின்றன. கடவுளின் விருப்பத்தை மாற்ற எந்த மனிதனாலும் இயலாது. பூமியில் மனிதன் உயிராக நிரந்தரமாக உள்ளான். அறிவு முதல் ஓரறிவு முதல் 6 அறிவு வரை மாறி மாறி அவரவர் கர்ம வினைகளுக்கேற்ப பிறவிகள் எடுக்கிறான். மனித பிறவியே மற்ற பிறவியை விட உயர்ந்தது. பூமியில் கருவிலிருந்து வெளிவரும் கருவுக்குள் இணைந்த நேரம் இவற்றை கொண்டு வாரம், திதி, யோகம், கரணம், நட்சத்திரம் என்ற அங்கங்களின் உதவியால் பஞ்சபூத நிலைகளை அறிந்து உயிர் மீது தாக்கும் 8 திசைகளின் தாக்கத்தை உணர்ந்து அஷ்டதிக் பாலகர்களை வணங்கி துவார பாலகர்கள் துணையோடு இறைவன் அம்மையப்பனாக வழிபட்டு நன்மைக்கு மேல் நன்மை உண்டு. தெய்வ வழிபாடு ஒரு குறியீடு. வெந்தாமரை அறிவையும் செந்தாமரை செழுமையும் குறிக்கும். நாளம், அதாவது உலகம் முழுவதும் உனக்கு அடிபணிந்து உனக்கு வேண்டியதை கேட்டவுடன் நிறைவேற்ற வேண்டுமானால் அதற்கான காலத்தை ஜோதிட சாஸ்திரத்தின் மூலம் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். எந்த விதமான வழியை அறிய வேண்டும் என்று பார்ப்போம். சிவபெருமான் சூரியனாக, சந்திர பகவான் சக்தியாக திகழ்கிறார். தினம் சூரிய உதயம் அறிந்து அது முதல் அடுத்த 1 மணி நேரம் சூரிய ஓரை. சூரிய உதயத்திலிருந்து ஞாயிற்றுக்கிழமை சூரிய ஓரை, திங்கட்கிழமை முதல் மணி நேரம் திங்கள் ஓரை. இப்படியாக 7 நாளும் 7 ஓரைகள். அடுத்த 8வது மணி நேரம் அந்த ஓரை மீண்டும் வரும். இப்படியாக கணக்கிட்டு அந்தந்த ஓரையை அறிந்து அந்த ஓரையை 3ஆக பிரித்து சுக்கிர ஓரையை 3ஆக பிரித்து முதல் காலம் பரணி என்றும் 2ஆம் காலம் பூரம் என்றும் 3ஆம் காலம் பூராடம் என்றும் சுக்கிர ஓரைக்கு அடுத்த புத ஓரையை 3ஆக பிரித்து முதல் காலம் ஆயுள்யம் என்றும் 2ஆம் காலம் கேட்டை என்றும் 3ஆம் காலம் தேவதி என்றும் இப்படியாக ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு ஒவ்வொரு கிரகத்திற்கும் 3 நட்சத்திரங்கள் வீதம் 27 நட்சத்திரங்களையும் 7 ஓரைகளில் பிரித்தபின் ராகு காலத்தை 3ஆக பிரித்து ராகுவின் திசையும் யமகண்டத்தை 3ஆக பிரித்து கேதுவின் நட்சத்திரங்களையும் அறியலாம். இப்படியாக ஜோதிட சாஸ்திரம் மிக அருமையாக செய்கிறது. இருந்தாலும் மிகப்பெரிய பூஜைகள் வேண்டாம்.
உடலை வருத்தி செய்யும் எந்த தவமும் தேவையில்லை. 2 கொத்து அருகம்புல்லை எடுத்து பிள்ளையாரின் திருவடியில் போட்டாலே போதும். குளிர்ந்து அருளும் தயாபரன் அவன். பிள்ளையாரை வணங்கினால் விநாயகனை வணங்க விக்னங்கள் விலகும். நம்முடைய வாழ்விலே நாம் எப்பொழுதும் நன்மையை அடைய வேண்டும். அதற்கு நம்மால் இருந்தவரை நேர்மையாக உழைக்க வேண்டும். நேர்மை ஒன்றே போதுமானது. எங்கும் நிறைந்த இறைவனை எளிதாக கிடைக்கும் பூவினாலும் நீராலும் நாம் வழிபாடு செய்ய வேண்டும். அன்பும் ஆசாரமும் 2 கண்கள் போன்றவை. இவ்வாறு நாம் இறைவனை பூஜை செய்தால் பொன்னும் பொருளும் இறைவன் தருவான். பூவும் நீரும் கொடுத்தால் பொன்னும் பொருளும் தருவான். 1க்கு 100ஆக கிடைக்கும் நன்மைகள். இறைக்கிற கேடுதான் ஊறும். ஆகவே எப்போதும் நாம் அடுத்தவர்களுக்கு கொடுத்து மகிழ வேண்டும். சிவன் அடியார்கள் உலகில் உள்ள உயிர்கள் அனைத்தும் இறைவனால் படைக்கப்பட்டவை. பகைவனுக்கு அருள்வாய் நன்னெஞ்சே என்று கூறியுள்ளார். இப்படியாக பகைவனை கிடத்திலும் இறைவனை கண்டு நாம் நேர்வழியில் நடந்தால் அவர்களையும் நாம் தெய்வமாக நினைத்து அவர்கள் செய்யும் கொடுமைகளை பொறுத்து கொண்டால் எவ்வளவுக்கு எவ்வளவு கொடுமையை பொறுத்துக் கொள்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம் வாழ்வில் உயர்வு கிடைக்கும். எதனையும் பலமுறை மனதில் சிந்தனை செய்யுங்கள். ஒருவர் போன வழியில் சிந்திக்காமலே பின்பற்றி செல்வது மூடத்தனம். சுகமாக வாழும் காலத்திலேயே துக்கத்தையும் பழகிக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் வாழ்வும் தாழ்வும் மனிதனுக்கு மாறி மாறி வரும். நாவின் சுவைக்காக நல்லுணவை தேடி அலையாதீர்கள். இறையருள் அன்றாடம் கிடைக்கும் எளிய உணவை உண்டு திருப்தி கொள்ளுங்கள். 6 தரம் பூமியை வலம் வருதலும் 10,000 தடவை காசியில் குளித்தலும் பல 100 தடவை சேது ஸ்நானம் செய்வதும் இவற்றால் கிடைக்கக்கூடிய புண்ணியங்கள் யாவும் தாயை பக்தி பூர்வமாக 1 கணம் வணங்கினாலே கிடைக்கும். இன்பமான சொல்லும் சிரித்த முகமும் பார்வையும் நண்பர்களின் சொல்லை கேட்க வேண்டும் என்ற எண்ணமும் அவர்களை கண்டவுடன் சந்தோஷப்படுதலும் ஆசை இல்லாதவனின் லட்சணங்களாகும். ஆசையே துன்பத்திற்கு காரணம். ஆகவே ஆசை அருமீன் ஆசை அருமீன் ஈசனோடு ஆயினும் ஆசை அருமீன் என்று கூறியிருக்கிறார். அறம் செய்ய விரும்பு என்பது ஔவையார் வாக்கு. அறம் என்றால் தர்மம் என்று பல நூல்கள் சொல்லும். தமிழ் நூலிலே அறத்தை தெய்வமாக கொண்டாடுகிறார். அறம் நாம் ஒருவருக்கு மறந்தும் தீமை செய்யக்கூடாது. மறந்தும் திறன்கேடு சூழற்க சூழில் மறந்தூணும் சூழ்ந்தவன் கேடு என்று வள்ளுவர் அதையே கூறுகிறார். ஆகவே எப்பொழுதும் யாருக்கும் எந்த விதத்திலும் மறந்தும் கூட கெடுதலை செய்துவிடக் கூடாது. எந்நன்றி கொண்டார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய்நன்றி கொண்ட மகற்கு என்று கூறுகிறார். இதில் நன்றி நாம் தாய் தந்தையருக்கு காட்டுவதல்ல. நன்றி என்பது தாயை பெற்றவர் 2, தந்தையை பெற்றவர் 2. பாட்டன் பாட்டி, தாத்தா அத்தா என்று எல்லாம் சொல்வார்கள். அம்மா அம்மா, அம்மாவின் அம்மா, அப்பாவின் அம்மா, அப்பாவின் அப்பா, அம்மாவின் அப்பா. இந்த 4 பேருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். அவர்கள் தான் நமக்கு நம் தாய் தந்தையர்களை பெற்றுக் கொடுத்தார்கள். அவர்கள் பெற்றுக் கொடுத்ததற்காக நாம் அவர்களுக்கு நன்றி கூறுகிறோம். அதுபோல இந்த உலகத்தை படைத்தவன் இறைவன். அவனுக்கு நாம் நன்றி சொல்கிறோம். அம்மையப்பனாக இறைவனை வணங்குவது மரபு. கிழக்கு பார்த்த கோயில் 100 வணங்குவதை விட மேற்கு பார்த்த கோயில் 1 வணங்குவது சிறப்பு. ஏனென்றால் மேற்கே சனி பகவான் திசை, 8 திக்குகளுக்கும் 8 கிரகங்கள், நடுமத்தியிலே சூரியன். இவையெல்லாம் பஞ்சாங்கத்தில் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். பஞ்சாங்கம் பார்ப்பதன் மூலமாக நமக்கு என்னென்ன பலன், பஞ்சாங்கம் கேட்பதன் மூலமாக என்னென்ன பலன் என்றெல்லாம் நிறைய இருக்கிறது. இப்படியாக வாரத்தை பார்த்தால், ஒரு வாரம் பற்றி கேட்டால் என் ஆயுள் கூடும் என்றும் மற்ற 5க்கும் 5 பலன்கள் இருக்கின்றன. இவற்றையெல்லாம் தினமும் பஞ்சாங்கம் கேட்க வேண்டும். இப்படியாக 4 பஞ்சாங்கங்களை பற்றி தெரிந்து கொண்டு வாழ வேண்டும். தமிழ் தொடர் ஆண்டு என்று கலியுக ஆண்டு கணக்கிடப்படும். 5000 சுற்றம் வரும். அதுபோல
தினங்களும் கூட கலியுக தினங்களாக எத்தனை நாட்களாகிவிட்டது என்று கலியுகம் பிறந்ததில் முன்பு இன்று வரையான கணக்கீடுகள் பஞ்சாங்கத்தில் காணப்படும். இவ்வாறாக காலத்தை கணித்து அந்த காலத்தை இடத்தோடு சேர்த்து நாளம் கருதினும் கைகூடும் காலம் அறிந்து இடத்தார் செய்யும் என்கிறார் வள்ளுவர். இந்த உலகத்தில் அடைய வேண்டியது எதுவாக இருந்தாலும் அதை அடையலாம். அதற்கு சரியான காலம் எது, சரியான இடம் எது என்பதை தெரிந்து செயல்பட வேண்டும். ஒருவர் செய்த உதவி மிக சிறியதாக இருந்தாலும் அதை மிகப்பெரியதாக கொள்வார்கள் பயன் தெரிந்தவர்கள். பண்புடையவர்கள் ஒருவர் செய்த உதவியை அவ்வாறே கொள்வார்கள். ஆகவே சான்றோர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். தீயவர்களுக்கு நாம் எவ்வளவு உதவி செய்தாலும் அவர்கள் அதை பொருட்படுத்த மாட்டார்கள். அவர்கள் நமக்கு திரும்பவும் தீமையைத்தான் செய்வார்கள். ஒரு சமயம் ராமகிருஷ்ண பரமஹம்சர் நீரிலே விழுந்த ஒரு தேலை தூக்கி தரையில் போட்டார். அது கையில் கொட்டி விட்டது. உடனே தேல் நீரில் விழுந்து விட்டது. மீண்டும் தூக்கினார். பக்கத்தில் இருந்தவர் பார்த்து சொன்னார், அதுதான் கொட்டுகிறதே சுவாமி, நீங்கள் ஏன் அதை வீணாக வெளியில் எடுத்து போட முயற்சிக்கிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர் சொன்னார், கொட்டுவது தேலின் குணம், காப்பாற்றுவது எனது குணம். அது குணத்தை அது மாற்றிக்கொள்ளாது என்பது எனக்கு தெரியும். இருந்தாலும் என் குணத்தை என்னால் மாற்றிக்கொள்ள முடியாது. என் எதிரே, என் கண்ணெதிரே ஒரு உயிர் போனால் அந்த உயிரை கொன்ற பாவம் என்னை சேரும். ஆகவே எப்பாடுபட்டாவது எத்தனை கொட்டினாலும் அதை காப்பாற்றியே தீருவேன் என்றார். இப்படியாக நல்லவர்கள் பெரியவர்கள் தங்களுக்கு ஏற்படும் துன்பங்களை எல்லாம் தாங்கிக் கொள்வார்கள். கொன்றன்ன இன்னா செய்யணும், அவர் செய்த நன்று ஒன்று உண்ண கெடும். சுற்றத்தார் எவ்வளவு கொடுமைகள் செய்திருந்தாலும் அவர்கள் வருந்தி என்னை மன்னித்து விடுங்கள் என்று கேட்டால் அவர்களை உடனே மன்னித்து சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று வள்ளுவர் கூறுகிறார். இப்படியாக நமக்கு வேண்டிய நல்ல சிந்தனைகள் திருக்குறளிலே காணப்படுகின்றன. இந்த குறளை கொண்டு சிந்தனைகளை கூறுவதால் திருக்குறள் கந்தன், கந்தனின் சிந்தனை, அதாவது திருவள்ளுவர் சிந்தனைகள், இவை யாவும் திருக்குறளிலிருந்து தேடி தொகுக்கப்பட்டவை. அவற்றை நாளும் கடைபிடித்தால் வாழ்க்கை நெறி மிக நன்றாக இருக்கும், வாழ்வது மிக சுலபமாக இருக்கும். நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் நல்ல நெறியில் செல்ல வேண்டும். பிறவி பேதமை நீங்க என்ன செய்ய வேண்டும் என்று அறிந்து செயல்பட வேண்டும். பிறப்பென்னும் பேதமை நீங்க சிறப்பென்னும் செம்பொருள் காண்பது அறிவு என்று சொல்லுது. அறிவின் துணை கொண்டு நமக்கு வரக்கூடிய துன்பங்களை எல்லாம் ஆராய்ந்து பார்த்தால் இதுவும் நன்றும் பிறந்தவாரா என்ற உண்மை புரியும். பெரியோரை வேர்த்தலும் நிலமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் நிலைமே என்று கூறுகிறார். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று கூறியுள்ளார். ஆகவே எல்லோரையும் சமமாக பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்பதற்கிணங்க சமமாக மதித்து அவர்களை வழிநடத்த வேண்டும். நாம் யாருக்கு எவ்வளவு நன்மை செய்தாலும் அது நமக்கு ஒரு விருட்சம் விதை போட்டால் எப்படி மரம் பழுத்து காயாகி வருகிறதோ அதுபோல் நமக்கு நன்மை செய்யும். இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய்கவர்ந்தற்று என்று வள்ளுவர் கூறுகிறார். இங்கு கனி என்று எதற்காக கூறினார் என்றால் கனியினுள் விதை இருக்கும். அதுபோல நாம் பேசுகிற வார்த்தைகள் ஒருவர் மனதிலே விதையாக பதிய வேண்டும். அவர்கள் வாழ்வில் ஒரு துளியாவது மாற வேண்டும். அப்படி மாறுமானால் அந்த பேச்சு பயனுடையதாக இருக்குமானால் நாம் பேசுவதில் பயனுண்டு. பயனற்ற சொல்களை பேசுவது மனிதர்களிலே பதர் போன்றவர் ஆவார் என்று கூறுகிறார் வள்ளுவர். மேலும் பலவாறாக கோபப்படக்கூடாது என்றும் புலன்களை அடக்கி ஆள வேண்டும் என்றும் கூறுகிறார். சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்று ஐந்து பூதங்கள் ஆட்சி செய்கின்றன. இந்த 5 பூதங்களில் வானம் என்ற பூதம் ஆகாயம், ஆகாயத்திற்கு ஓசை என்ற ஒன்று, அதாவது செவி கேட்கும் சக்தி மட்டுமே, அதாவது ஓசையை கொண்டு மட்டுமே அந்த
செயல்படும். அடுத்ததாக உள்ள பூதம் காற்று. இதற்கு தொடு உணர்வு உண்டு. அதாவது காற்று நம்மை தழுவும் போது நமக்கு இதமாக இருக்கிறது. காற்று வருகிறது என்பதை நாம் காதால் சரியாக அந்த பஞ்சாங்கங்கள் ஐம்பொறிகளால் இயக்கப்படும் ஐம்புலங்களின் வழியே செல்கின்ற மனதை அடக்கி எப்படி ஒரு யானைப்பாரன் அங்குசத்தை துணை கொண்டு யானையை அடக்குகிறானோ மற்ற யானையை அடக்குகிறானோ அதுபோல மனிதனாகப்பட்டவன் அடக்கினால் அவன் துறவிகளின் உலகத்திற்கு வித்து போல் அமைவான். உரனெனும் தோற்றியான் ஊரணிந்தும் காப்பான் வரனென்னும் வைப்பிற்கோர் வித்து என்று அதைத்தான் வள்ளுவர் கூறுகிறார். செல்லிடத்து காப்பான் சினங்காப்பான் அல்லிடத்து காக்கினின் காவாக்கள் என்கிறார். ஆகவே நாம் நம்முடைய கோபம் செல்லக்கூடிய இடத்தில் யாரிடத்தில் கோபப்பட்டால் அவர்கள் பயப்படுவார்களோ அது பதுங்கி நாம் சொல்வதை கேட்பார்களோ அவர்களிடம் நாம் கோபப்படக்கூடாது. நம் கோபம் செல்லாத இடத்திலே நாம் கோபப்பட்டால் அவர்கள் திருப்பி நம்மை தாக்கவும் கூடும். அதனால் நமக்கு இழப்புகளும் ஏற்படும். செல்லிடத்திலே அந்த குறை இல்லை என்றாலும் அந்த நாள் வரக்கூடிய பாதிப்பு செல்லாவிடத்தில் ஏற்படுவதை விட அதிகமாக இருக்கும் என்று வள்ளுவர் அடுத்த குறளில் கூறுகிறார். கவறு, சூது தீது. எந்த ஒன்றிலும் பந்தயம் கட்டி இதை இப்படி முடித்தால் அவ்வளவு தருகிறேன், அப்படி செய்தால் இவ்வளவு தருகிறேன் என்று பந்தயம் கட்டி நாட்டிலே சூதியாட்டம் விளையாட்டுகளில் இருந்து இப்போது அனைத்திலும் இருக்கிறது. லஞ்ச லாவண்யங்கள் அதிகமாகிவிட்டன. திறனில் விளையாமை என்று வள்ளுவர் கூறியிருக்கிறார். அடுத்தவர் பொருளுக்கு ஆசைப்படாமல் வாழ்வதே சிறந்த வாழ்க்கை. அந்த அடுத்தவர் பொருளுக்கு ஆசைப்படும் பேதமை என்று அதை கூறுகிறார். அறியாமை என்று கூறுகிறார். பிறவி பேதமை நீங்க என்று இங்கு சிறப்பு என்று கூறுகிறார் செம்பொருள். அந்த பேதமை திறனில் விளையாமையில் காட்டப்படுகிறது. ஒரு சொல்லை வேறு இடத்தில் பயன்படுத்தி அதை உணரும்படி செய்வதிலே வள்ளுவருக்கு நிகர் வள்ளுவர் தான். ஆகவே நாம் எல்லோரும் வள்ளுவரின் ஒவ்வொரு சொல்லையும் எடுத்து படித்து அறிந்து ஆராய்ந்து பிறருக்கு அறிவித்து வாழ்க்கையிலே நாமும் ஒரு சிகரம் தொட்ட ஆசிரியராக திகழ வேண்டும் என்ற நம்பிக்கையோடு வாழுங்கள். இப்படிக்கு ஜோதிட சிகரம் சோமாஸ்கந்த கோட்டாறு என்ற தளத்திலே மேற்கு பார்த்த சிவனும் கிழக்கு பார்த்த சிவனும் நடராஜரும் இருக்கிறார். இந்த தளத்திற்கு வந்தீர்களானால் உங்கள் ஜாதகத்தில் எந்த தொலைகள் இருந்தாலும் அவையெல்லாம் தீர்ந்துவிடும். ஏனென்றால் கட்டணனால் ஆயபயம் என்பது வாழறிவான் நட்டால் கால் தொழாரின் என்று வள்ளுவர் கூறியிருக்கிறார். ஆகவே நீங்கள் கடவுளை வணங்கினால் உங்கள் கவலைகள் தீரும். இந்த கோயிலிலே பிரம்மன், திருமால், முருகன், விநாயகர், மகாலட்சுமி என்று ஒவ்வொன்றாக இருக்கிறது. ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு தெய்வம். அவர்களை வணங்கும் போது நமக்கு அந்த பலன் கிடைக்கும். ஒரு கோயிலை சுற்றி வரும்போது ஒரு சன்னதி, அதாவது தென்மேற்கு மூலையிலே மகாலட்சுமி சிலை இருக்கும். அதை மட்டும் வணங்காமல் கோயிலை சுற்றி வந்து விடுவார்கள். அதனால் அவர்கள் ஏழ்மையை அடைகிறார்கள். ஆகவே கோயிலுக்கு செல்பவர்கள் ஏழ்மை அடைவார்கள் என்று கூறுவது எப்படி மூலத்தனமோ அதுபோலத்தான் கடவுளை வணங்காமல் இருப்பதும் மூலத்தனமாகிறது. கடவுளை வணங்குவதால் பலனில்லை என்று சொல்பவர்கள் வணங்கிய முறையில் உள்ள தவறை புரிந்து அறிந்து யாரிடம் எப்படி வணங்க வேண்டும் என்று கேட்டு தெரிந்து அதன்படி வணங்கினால் அந்த பலன் முழுமையாக கிடைக்கும். எந்த தொழிலையும் அந்த தொழில் அறிந்தவர்களிடம் கேட்டு செய்வதே சிறப்பாக இருக்கும். அறிவு என்பது அறிந்து கொள்வது. கற்றல் இல்லாத ஒன்று. கல்லாதவன் வாழ்க்கை சிறப்படைவது கடினம். எதையும் கற்றுக்கொண்டால் வாழ்க்கையில் சிறப்பு அளவுக்கு அதிகமாக கிடைக்கும்.
அதற்கு நாம் செய்ய வேண்டியதெல்லாம் திருவள்ளுவர் கூடிய ஒன்பொருள் மெய்ப்பொருள் தம்பொருள் செம்பொருள் என்று விதவிதமாக கடவுளை கூறுவது போல் ஒரு நாளும் அவை ஒன்றும் வேறு பொருள்களை தருகின்றன. தம்பொருள் என்று கூறுவது நம் மக்கள். உயிரச்சம் என்று கூறுகிறார் உயிரிழக்கை. அறம்பொருள் இன்பம் உயிரச்சம் என்று நான்காகவும் கூறுகிறார். உயிரச்சம் என்பது ஈடுபேறு என்று. உயர் அச்சம் என்று அதை மாற்றி உயிர் மேல் பயம் உள்ளவனை வேலைக்கு எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று அந்த செயலுக்கு குரலுக்கு பொருள் கூறுகிறார்கள். அகர முதல என்பதிலே ஆதி பகவன் என்பதற்கு இப்பு சேர்த்து ஆதி பகவன் என்று பரிமையாளர் உரை எழுதியிருப்பார். அது தவறு என்று ஆதி பகவன் ஆதியாகிய பகவன் என்று இது தமிழ் முறை இலக்கணம் என்று காட்டுவார்கள். இப்படியாக ஒவ்வொருவர் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு குரலுக்கு பொருள் கூறினாலும் எல்லாம் எப்படி கூறினாலும் அவரவர் அறிவுக்கேற்றவரை அதை அறிந்து கொள்ளலாம். தோண்ட தோண்ட எப்படி கேணியிலே மணற்கேணியிலே நீர் ஊறுகிறதோ அதுபோல திருக்குறளை படிக்க படிக்க ஒவ்வொரு கருத்துக்களும் உங்கள் மனதிலே உருவாகி கொண்டிருக்கும். அந்த உருவாகும் கருத்துக்களை கொண்டு நாம் உயர்வடையலாம், வாழ்க்கையிலே முன்னுக்கு வரலாம். ஆகவே திருக்குறளை படிப்போம். திருக்குறள் தண்டமிழ் நாட்டில் தலை சிறந்து விளங்கிய நன்னறி சான்றோர்களின் அறிவிலும் ஆற்றலிலும் தகுதியிலும் திறமையிலும் தனி சிறந்து விளங்கிய சீரியோரான திருவள்ளுவர் பெருந்தகையாரால் இயற்றப்பட்டது. அது உலகம் உய்யும் பொருட்டு உயர்நெறி காட்ட வந்த ஒரு பெரும் பொது அறநூலாகும். அந்த அறநூலில் கூறப்படாத அறங்களே இல்லை. அனைத்து அறங்களையும் பின்பற்றி எல்லாரும் வாழ முடியாது என்பதால் யார் யாருக்கு எந்த அளவு ஏற்றுக்கொள்கிறதோ குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிக நாடி மிக்க குழல் ஊருடன் ஒட்ட ஒழுகல் பலகட்டும் கல்லார் அறிவிலார் என்பதால் எவற்றை யார் செய்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் உங்களால் முடிந்ததை நீங்கள் செய்யுங்கள். அடுத்தவர்கள் செய்வது தவறென்று கூறாதீர்கள். நீங்கள் செய்வது சரி என்று எண்ணிக்கொள்ளுங்கள். நீங்கள் எப்போதும் சரியாக இருங்கள். மற்றவர்கள் தவறாக இருக்கிறார்கள் என்று நினைக்காதீர்கள். ஏனென்றால் அவர்கள் செய்வதற்கு ஒரு சரியான காரணம் இருக்கும். ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு காரணம் உண்டு. வினை பயன் என்று அதை சொல்வார்கள். அப்படி எடுத்துக்கொள்ள வேண்டாம். அவர்களுக்கு இருக்கும் சூழலின் காரணமாக ஏற்பட்ட அறிவு என்று வேண்டுமானால் அதை எடுத்துக்கொள்ளலாம். அதைத்தான் நுண்ணிய நூல் வழக்கத்திலும் மற்றும் தன் உண்மை அறிவே என்று வள்ளுவர் கூறுகிறார். இதுபோல திருவள்ளுவரின் சீரிய சிறப்புமிக்க கருத்துக்களை தொடர்ந்து அறிந்து கொள்ள திருக்குறள் கந்தனை அணுகுங்கள். நன்றி, வணக்கம்.